பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காணாதவர்கள் காணும்படிதான் இயேசு வந்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் பார்க்கிறோம், ஆனா அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது மட்டுமல்ல, அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது. என கண்பாருடைய காணாம இன்னைக்கு இருக்கிற மக்கள் உண்டு. அந்த காணாதவர்கள் காண வேண்டும் என்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா எல்லாருக்கும் கண் இருக்கு. நான் குறைவுள்ளவங்களை பற்றி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவன் கொடுத்தது, அவருடைய நாம மகிமைக்காக அவரே படைத்து வைத்திருக்கிறார். அதை குறித்து நான் சொல்லவில்லை. எல்லாம் இருக்கும், ஆனா ஐயோ நான் பார்க்கலையன்றோம். வேதத்தில் பாருங்க, உங்க வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுங்க. எடுத்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்க கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் ஏதோ கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் பொருட்களையோ ஏதோ கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? ஏதோ கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ கூதல் அடிக்கிறதோ பாலா குளிரும் போது கலையோ கூதல் அடிக்கிறதோ பாலா குளிரும் போது கலையோ ஏதோ கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பாலா குளிரும் போது கலையோ. தந்தைக்கு தச்சு வேலை பெற்ற தாயும் வெளியவளே, தந்தைக்கு தச்சு வேலை பெற்ற தாயும் வெளியவளே, இந்த மாசங்கடத்தில் இந்த மாசங்கடத்தில் பாலா என்ன பெருமையுண்டோ? இந்த மாசங்கடத்தில் பாலா என்ன பெருமையுண்டோ? இது கழுகிறாய் நீ
கரையும் பொட்டிலில் வாடை அடிக்கிறதோ, வாடை அடிக்கிறதோ, மாலாகருக்கு தப்பிக்கிறாயோ, வாடை அடிக்கிறதோ, மாலாகருக்கு தப்பிக்கிறாயோ, ஏது கழுவினாயே ஏழை மாதரின் முரசைப்பே, பூதம் அடிக்கிறதோ, மாலா குளிரும் போட்டு கலையோ, இல்லாத ஏழைகளுக்கு செல்வம் எல்லாம் அழிக்க வந்த, இல்லாத ஏழைகளுக்கு இன்பம் எல்லாம் அழிக்க வந்த, செல்வமே நீ அழுதா, செல்வமே நீ அழுதா, இந்த நாடு தீர்யாதோ, நாடு நீ அழுதா, இந்த நாடு தீர்யாதோ, எது கழுவினாயே ஏழை மாதரின் என்ன செய்வே, கூதல் அடிக்கிறதோ, கூதல் அடிக்கிறதோ, மாலா குளிரும் போன்று கலையோ, கூதல் அடிக்கிறதோ, மாலா குளிரும் போன்று கலையோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். யாருடைய கண்களை ஆகாருடைய ஆகாருடைய கண்களை திறந்தார். அது வரைக்கும் அவளுக்கு ஐயோ பல கவலை. ஏன்னா அதிகாலையில் தான் நடந்துச்சு. அன்னைக்கு எலிசா காலத்தில் அதிகாலத்தில் எந்திரிச்சு வேலைக்காரன் வெளியே வரான். அவனுக்கு பார்த்த உடனே பயம். இவளுக்கு அதே போல தான் ஒரு காலை. எல்லாருக்கும் சில நேரம் காலை நல்லா விடியுதா? மன மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்சோட சில சொல்கிறீங்க எங்கேயா ஜெபம் பண்ணுறது? குருவிகளை பாருங்க, காக்கைகளை பாருங்க, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா காலை எழுந்த உடனே காக்கை குருவி எல்லாம் கீச்சு கீச்சென்று ஐயா பாடுவாரே, கீச்சு கீச்சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீச்சு கீச்சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீக்கோ குருவி கத்துது என்பதோ மயங்குது, கீக்கோ குருவி கத்துது என்பதோ மயங்குது, காலமே நீ எழுந்து, காலமே நீ எழுந்து, கடவுளை தூதி தந்து, கால தாமதம் தந்து என்பனமே. வானபடியனுக்கம் வருகையை கோருது, வானபடியனுக்கம் வருகையை கோருது, வாசம் மலருது என்பதோ மயங்குது, வாசம் மலருது என்பதோ மயங்குது, காலமே நீ எழுந்து, கடவுளை தூதி தந்து, காலதாமதம் நன்றே என்பனமே. ஐயா காலையில் பார்த்தீங்கன்னா காக்கா குருவி நம்ம எதிர்க்க முன்னாடி அக்கா அக்கான்னு கூப்பிடுது. அக்கா குருவி சில தூரம் அக்கா கணமாக தேடிட்டு இதுன்னு இல்லைங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. அது ஏன் கூப்பிடுதான்? யோபு 38:41 பார்க்கிறோம்.
யோபு 38:41 மிக அழகா எழுதி வச்சிருக்கிறார். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சமதரித்து கொடுத்தவர் யார்? ஏன்னா சங்கீதம் 104 வாசிக்கிறோம், ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவார் என்று காத்திருக்கும். அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீருடைய கையை திறக்க. அதனால்தான் அவர் கையை திறந்து கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற ஆகாரம் கொடுக்கும்போது அது கையை வாங்கி கொள்ளும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது. ஆனால் நம்ம எனக்கு அன்பான ஒவ்வொருத்தருக்கும் சில நேரம் அதிகாலை விடிய எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம். சில வீட்டில் நாளைக்கு ஆஸ்பத்திரி போகணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே போகணும், அப்போ தான் சீக்கிரம் போகணும் தான் சீட்டு போடணுமோ. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாப்பாடு கொண்டு போனேன்னா 10 மணிக்கு ஆப்ரேஷனா, அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு பாலியல் வாங்கி கொடுத்துடணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம். சிலருக்கு நாளைக்கு போயிடணும், கரெக்டாக டைம் பரீட்சை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போகணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நாளைக்கு என்ன செய்வோம் தெரியாமல் இருக்கவங்களும் உண்டு. நாளைக்கு என்ன வேலை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறவனு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலை வித்தியாசமாக. இங்கே ஒரு பெண்ணுக்கு தான் நேசித்த புருஷனாலே கைவிடப்பட்டாள். ஒரு துருத்தி தண்ணீரையும் பிள்ளையும் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள், தண்ணி இல்லை, குடிச்சு 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 காலி ஆயிடுச்சு. கடைசியில் போனால் வனாந்தரத்தில் எங்கே வருது தண்ணிக்கு எங்கே வருது? தண்ணீர் இல்லை. உடனே போய் அந்த பிள்ளை தண்ணீர் தாகத்தினால தழிக்குது. கொண்டு போய் ஒரு செடி கீழே வச்சுட்டு, நான் இது வரைக்கும் என் கண்ணால் எதையோ பார்த்துருக்கேன், இப்போ என் பிள்ளை சாகிறதையுமா நான் பார்க்கணும். உடனே போய் ஓன்னு சத்தமிட்டு அழுதாள். இஸ்லாமிய வேதத்தில் அந்த பிள்ளை காலை அடித்தது அதிலிருந்து ஊத்து உண்டாச்சுங்கிறாங்க. ஆனால் இங்கே பைபிள் அப்படி சொல்லலை. அவள் சத்தமிட்டு அழுதாள். உடனே அங்கேருந்து சத்தம் கேட்குது. ஏன்னா அவர் காண்கிற தேவன் அல்லவா, கண்ணை படைத்தவர் அல்லவா, அவர் காண்கிறவர் தானே. அங்கேருந்து கேட்குறார். இவர் சத்தமிட்டு அழுத, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? வாசிங்க. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே. ஐயா, எங்க பார்த்தாலும் இந்த வேதத்துல பயப்படாதே. ஏன்னா நம்ம பாடுறோம், பயப்படாதே வல்ல கரத்தானே பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்ல கரத்தானே பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திரம். பாசமே வைத்ததினா உன்னை தொடுவோர் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியும் பலகையிலே, எப்படியும் பலகையிலே தேடி என்னை சேர்த்திடுமே. எப்படியும் பலகையிலே தேடி என்னை சேர்த்திடுமே.
தன் செய்கை மறந்து விட்டாலும் மரபில் உன்னை என்றுதானே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்கை மறந்து விட்டாலும் மரபில் உன்னை என்றுதானே ஸ்தோத்திரம். என்னை பரவா சொன்னாலும் உங்கள் தயவால் என்னை கண்டதோ. என்னை பரவா சொன்னாலும் உங்கள் தயவால் என்னை கண்டதோ. நல்ல கவனிங்க, அவர் மறக்கிறது இல்ல. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை. புருஷன் மறந்து விட்டுட்டான், ஒரு தண்ணீரையும் பிள்ளையும் கொடுத்து. இவளால் என் வீடு கட்டப்படட்டுன்னு ஒரு நாள் சொன்னவன் தான். அடுத்த நிமிஷம் புறம்பே அதில் ஒன்று கொஞ்சம் யோசிச்சானா? தானாட்டாலும் சதை ஆடுங்கிறாங்களே, எங்கே ஆடிச்சு? இல்லையே. ரத்த பாசங்கிறாங்க, அந்த ரத்த பாசம் எங்கே போச்சு? பிள்ளையத்தையும் கொடுத்து கொண்டே போ, காலைல கிளம்பு. எங்கே போன்னு சொல்லலை, இனி எப்படி வாழணும்னு சொல்லலை. அடிமையாக வந்த பெண் அவள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் இவனுடைய எதிர்காலத்தை நினைக்கவே இல்லை. ஒரு விசுவாச தகப்பனோட வாழ்ந்த வாழ்க்கை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. வனாந்தரத்தை போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வா? சத்தமிட்டு அழுதாள். வனாந்தரத்தில் சத்தம் கேட்குமா? ஏன்னா வனாந்தர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களின்னு பாடுறோம். அந்த வனாந்தரத்தில் யார் அவருடைய கண்ணீரை துடைக்கவாத ஆள் இருக்குமா? ஆனால் இவளுக்கு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தா, இனிமேல் புள்ள சாக போகுது, இந்த கொடுமையுமா நான் என் கண்ணால் பார்க்கணுமா, என் கண்ணால் பார்க்கணுமான்னு சொல்லி போட்டுட்டு தூரத்தில் போய் சத்தம் விடுறா. தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிடுறான், ஆகாரே, என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை, அதுவரைக்கும் அவன் என்ன கண்ணு தெரியாமல வராந்தரத்தில் நடந்து வந்தா? விசுவாச கண்களில் நாம் பார்க்கணும். இன்னைக்கு நான்லாம் என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், உங்களுக்கு கண்ணு தெரியல எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் எப்பவும் அவருடைய ஒளியில் தான் நடக்கிறோம். நம்ம பாடுறோமே, நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் நடக்கிறேன். இயேசுவின் வழியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் நடக்கிறேன். மீட்பன் பின் செல்வேன், எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். மீட்பன் பின் செல்வேன், இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்வோமே. மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கே, காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும். கார்மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கிலும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும். இயேசுவாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுமே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். இயேசுவின் ஒளியில, ஏன்னா என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்கவே மாட்டான். ஏன்னா நானே பூமிக்கு ஒளியாயிருக்கிறேன்.
நம்மளை பார்த்து சொன்னார் மத்தேயு 5:13-14 நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆகாருக்கு வனாந்தரத்துல கண்ணை திறந்தார், உடனே போய் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கும் கொடுத்தா, உடனே ஜீவன் என்ன செஞ்சு திரும்ப வந்துச்சு. அது வரைக்கும் அவன் கண்ணு தெரியாமலா இருந்தா இல்ல, அவளுக்குள்ள கவலை வந்து என்ன செஞ்சிருச்சு, ஆவிக்குரிய கண்ணை மறைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான், ஆவிக்குரிய கண்களை மறைக்கிறதே உலகத்தின் கவலை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. ஏன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் அல்ல, தேவனிடத்திலிருந்து வர்றது. என்னது? உலகத்தில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் அதனால தான் அவரோட கரம் பிடித்து நம்முடைய கண்கள் எங்கே இருக்கணும்? பரத்தை நோக்கி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுதா? சரீரத்தில் எல்லாருக்கும் கண் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. விசுவாச கண், நம்பிக்கையின் கண், தேவன் மேல உறுதியான நம்பிக்கையின் கண் திறக்கப்பட்டிருக்கிறதா? ஆகாரு கூட அந்த கண்ணு கவலை வந்த உடனே நம்பிக்கை இழந்து பேசிடுவான். புள்ள சாகிறதையுமா நான் பார்க்கணும். கர்த்தர் என்ன செய்யறாரு? ஐயா, நீ பாதி வயதில் ஏன் சாகணும் தான் சொல்லியிருக்காரு வேதத்தில். துன்மார்க்கனை கூட பார்த்து துன்மார்க்கத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சொல்றார். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அவளை காண்கிற தேவன், விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கும்போது ஏன் அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டது? உலக கவலை. இன்றைக்கு உலக கவலையோட கண் திறக்கப்படாமல் உட்காந்துருப்பேன். அந்த புது வருஷத்தில் உங்கள் பாரத்தை எங்கே வைங்க? கர்த்தர் மேலே வைங்க. உங்கள் கண்களை அவரை நோக்கி வைங்க. ஒத்தாசை வரும், உன் தொழிலில் வரும், குடும்ப வாழ்க்கையில் வரும், தனிப்பட்ட நிலையில் வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்குது? பார்க்குறதோட நிற்காமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் வரணும்னா 5000 ரூபா நிகழ்ச்சிக்கு வந்து கொடுத்தான். 30 பேர் 12 மாதமும் 30 நாள் எந்திரிக்கணும். சில இதில் 31 நாள் வந்துடுது. அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயத்தை எப்பமா முடிஞ்சால் வந்து பாருங்கள். குறிப்பாக மதுரையை கூட நான் சொல்ல மாட்டேன், சுற்றி இருக்கிற மக்களே வந்து நடந்துடுவாங்க. ஆனால் திருநெல்வேலி அப்படி இல்லை, 15 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. ஒரு வேன் எடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் 4000 ரூபா குறையில்லாமல் செலவாயிடுது. சில வாரம் 5 வாரம் வந்துடுது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேனை கொடுத்து அந்த பிரச்சனையை மாற்றணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சகோதரிகள் தாய்மார்களுக்காக ஒரு கட்டடம் கட்ட முயற்சி பண்ணிட்டு வரோம். அது ஒரு சதுரடி 2300 ரூபா, ஒரு 700 சதுரடியாக கட்டணும். 2 கண்ணும் தெரியாமல் யாருமே பார்க்காம தள்ளி விட்டுற வயதான தாய்மார்கள். இப்போ கூட சிலர்லாம் கேட்குறாங்க, ஐயா நான் இத்தனை உள்ள பெற்று என்ன பிரயோஜனம், பேசாமல் அங்கே ஒரு இடம் இருந்தால் கொடுங்க, நான் என் பென்ஷனை கூட அப்படியே கொடுத்துட்றேங்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார் இன்னைக்கு ஒரு 3 பேர் என்கிட்ட உண்டு. நான் கேட்டேன், எவ்வளோ ஆண்டி பென்ஷன் வருது? 25,000 வருதுயா. அந்த 25மே நான் கொடுத்துட்றேன், எனக்கு இங்கே நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைங்கிறாங்க. இப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக வைத்து வருகிறோம். இதற்காக நீங்களும் ஜெபியுங்க. கர்த்தர் ஏவினால் எப்படி தாங்கலாம் பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறதுக்காக பிரதர் நாங்கள் செய்யலாம், ஆனால் செஞ்சால் எங்கள் இதில் கணக்கெலாம் பண்ண முடியாது கேளுங்க, அதுக்கான வழிமுறைகள் உண்டு சொல்கிறேன். அதை உங்களுக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். அவசரம் இருந்தால் எப்போவும் கூப்பிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் திடீர்னு டெலிவரிக்காக போவீங்க, திடீர்னு ஒருவேளை ஒரு காய்ச்சல் வந்து திடீர்னு நள்ளிரவில் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு இப்படி போவீங்க, அப்படி நேரத்தில் நான் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னே சொல்லலை. மற்ற நாட்கள் நார்மலில் காலைல 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க. இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே காண்கிற தேவன், உம்முடைய கண்கள் மனிதனை இந்த பூவுலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதே. கண்ணை படைத்தவர் காண்கிற தேவன் அல்லவா? ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர்.
இந்த நிமிஷத்துல கூட படுக்கையில படுத்துக்கொண்டு ஐயோ ஒரு கை கால் விளங்கலையே சோர்ந்து போயிருக்கலாம். 2 கால் எனக்கு இல்லையே, ஒரு காலத்துல எப்படி நடந்தேன், இன்னைக்கு நரம்பு சுருண்டு வெரிகோஸோட படுத்திருக்கனே, அல்லது முடக்குவாதத்தோட படுத்திருக்கனே, ஒரு கேன்சர் வியாதியினால சோர்ந்து போயிருக்கேனே. ஒருவேளை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லி அழ முடியாத நிலையில கூட இருக்கலாம். உங்கள் பாரத்தை கலாத்தியர் 6:2 படி கிறிஸ்துவின் பிரமாணம் ஒருவன் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் நாங்களே, நான் உங்கள் பாரத்தை வைத்து உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனதில் இருக்கிற வேதனைகள், சொல்லிக்க முடியாத சொல்லி தீராத கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் மாறட்டும். பொருளாதார நெருக்கங்கள் இந்த புது வருஷத்தில் ஒவ்வொருவருக்கும் லகுவாகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.